அழகாக வெல்கம் பேக் டு HH Gaming Channel. இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம பிஆர் அங்கே பே பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி கேஸ், வந்த உடனே பீக்கில் இறங்கிட்டோம். பீக்கில் இறங்கிட்டு இப்படி ஒன்று ஓடியாக அந்த ஒரு ஸ்குவாடே இருப்பாங்க. அங்கே உள்ள அடிக்கிற மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஹெட் எடுத்து முடிச்சுட்டு இன்னொருத்தர் எடுத்து 3 வருஷம் டப் டப்பு விழுந்துருக்கும். எப்படியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், விழுந்துடும். 2வது கிளியர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் லூட் அடிச்சுட்டு இன்னொன்று வரதமாக சவுண்டு கிடச்சி எங்கிட்டு போனேன். எங்கிட்ட ஊக்காங்கு உட்காந்துருப்போ வந்துட்டு அடிக்கலான்னு போனேன். பவர்லாம் போட்டு போனேன். இங்கிட்டு நான் இருந்துச்சு. அப்போ அடித்து முடிச்சுட்டு இந்த ஊக்காங்க துரத்துக்கே போனேன். வந்துட்டான் அவனுக்கும் இந்த பண்டில் எங்கேயும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அடிப்படை அடிச்சு முடிச்சுட்டு இங்கிட்ட எவனும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கே அடிச்சிருக்கான். ஓசிக்கு அடிச்சும் ஓசிக்கு கிடைக்கலையே. ஒருத்தங்கிட்ட வந்துட்டான். இவனே அடித்து முடிச்சாச்சு. ஆனால் ஓசிக்கில் மாதிரி அடித்தேன். ஓசிக்கிலே உள்ள கைஸ் கவலைக்கிடமாக போயிடுச்சு. சரி விட்டு அடிச்சுட்டு உள்ளே வர்றான்னு பார்த்து உள்ளே ஓடிட்டு இருக்கும் போது இங்கனுக்குள்ளே ஒருத்தர் இருந்த மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. எவ்வளோ இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. பார்ப்போங்க. அடுத்து அங்கேருந்து கிளம்பி கால் எடுத்துட்டு இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் இருக்கிற மாதிரி மேலே காமிச்சிச்சு. மேலே போனால் இங்கே குளோவால் வர இருந்துச்சு. குளோவால் உடச்சு விட்டு எப்படியும் கீழே தான் வருவான் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றி போனால் கலைவர் நிற்கார். காருக்குள்ளே அடிக்குள்ள மாட்டுக்குன்னு சொல்லி டப்புன்னு ஒன்ட்டா பண்ணிக்கிடுச்சு. எப்பாடா அவன் லூசு பையலாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். கார் எடுத்து ஓடவே இருப்பேன். சரி அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இங்கே நான் ஒரு 2 பேர் ஓடின மாதிரி சவுண்டு கட்டுச்சு. சரி அவன் ஆள் இதே போல தான் போவான்னு நினச்சி டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். யூஎம்பி இப்போ தான் கை கொடுக்கும். ஆனால் எவ்வளோ எக்யூப் பண்ணாமல் வேறு என்னத்தையும் எக்யூப் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல். இங்கே ஒருத்தர் இந்த மாதிரி இருந்துச்சு. அவன் இவனையும் காணும். இங்கே போயிருப்பான். மேலே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து தலைவர் அவ்வளோ செத்துப்பில் அப்படி இவன் அடிச்சுட்டு இன்னொருத்தர் மேலே வேறு சவுண்டு கட்டுச்சு. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் அங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சரி இந்த காயினை எடுத்துகிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு காயினை எடுத்துகிட்டு போனால் அவனே வருவான் பாருங்கள். அப்போலாம் ஒரு அடி விழுந்துட்டு அதுக்கடுத்து அடித்து பிடிச்சிட்டு அவுட் நான் கழிக்கிறேன். அடுத்து கிளியர் பண்ணிவிட்டு இட்டானிக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் இந்த கிளியர் ஆகிடுச்சு. இது கிளியர் பண்ண தான் வந்தேன். சரி வெண்டிங் மிஷினில் பொருள் வாங்கணும்னு வாங்கிக்கணும். இதெல்லாம் இட்லிஸ்ட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லிஸ்ட்டு போட்டாச்சு. அங்கே ஒருத்தர் இருக்கான். ஆனால் இங்கிட்ட ஒருத்தன் காமிக்கும். கிட்ட ஒன்று தானே இட்லிஸ்ட் காமிக்கும். இவ்வளோ கிட்டத்தில் இருக்கான். ஆனால் இவனுக்கு காமிக்கலை. என்னன்னு தெரில. இவன் அடிக்கலான்ட்டு எப்படி கூட்டி போவேன் காணும். சரி போய் தேடி பார்த்து வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கேக்குள்ளே காரில் போய்கிட்டு இருக்காடா பாவி. அங்கே ஒருத்தர் மாட்டிக்கிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தான் இவ்வளோ நேரம் தேடிக்கணும். பார்த்து எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு 2 கூட தப்பிச்சேன். இல்லாட்டி செத்துருப்பேன். இவன் அடித்து போய் நான் கைக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த இட்லிஸ்ட்டு போட்டவனே அங்கே இருக்கான். அவனை தருமத்தை எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இட்லிஸ்ட் போட்டு வந்து மண்டே அடித்து டீம் ஒய்ப் பண்ணியாச்சு. அதுக்கு ஒன்றா லூட் அடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு போய் அவன்கிட்ட லூட் அடிக்கலான்னு சொல்லி அவன்கிட்ட லூட் அடிக்க போனான். லூட் அடிச்சுட்டு இந்த சைடு காரை தூக்கிட்டு வந்தால் இங்கே ஒரு ஸ்குவாடு இருக்கிற மாதிரி கேட்டுச்சு. மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. இல்லை நம்ம அப்பளை பார்த்தோம்ல அவனை மாதிரியே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை அடித்து கிளியர் பண்ணியாச்சு. நம்ம அப்பளை பார்த்தா இதே ஓச்சில் வர மாட்டேங்குது. எரிச்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பளை பார்த்தா இதே மாதிரி தானே இருந்தாங்க. என்ன கழுதையோ தெரியவில்லை. கீழே இன்னொருத்தன் உட்காங்க மண்டையா. அங்கே ஒரு பாமை தூக்கி போட்டு அந்த பக்கமாக போய் தூக்கி போட்டால் தான் பைய போடுவோம். நடுங்கிடும் பைய. கீழே கிட்ட தான் பார்ப்போம். கீழே அங்கே மேலே போகலாம். காணவில்லை. ஐயோ டயர் வேறு கூச்சினேன். கவருக்கு ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அந்த மெனிக்கெட் போட்டு இப்போ போய் அடிப்போம். போட்டு மண்டை ஒன்டாப்பு கிழிஞ்சிட்டு அங்கே ஒருத்தன் ஓடுதான். நாக்கா கோவலை போட்டாங்க. கர்மம் முடித்தேன். இதுக்கு தான் ஸ்குவாடு வர்றதுக்கு கிறுக்கு பிடிக்கும் போல். நான் போய் அடிக்கலான்ட்டு விறுவிறுன்னு ஓடுறேங்க. என்ன மறுபடியும் வருது. லேக் ஆகிடுச்சு வச்சு அவனே அடித்து முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒன்று ட்ரிபிள்னு பேருச்சு. லேக் அப்படி அடிக்க கைஸ் கவலைக்கிடமாக போகுது. அப்படி இந்த சைடு காரிட்டு வந்து இப்போ 2 பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் நல்லா டைம் இருக்குது. சைட்லேருந்து இன்னொருத்த அடிக்க ஆரம்பிச்சாங்க. மொத்தம் 3 பேர் காலை ஏற மாதிரி ஏறி இறங்கிட்டு இங்கிட்டு வந்து ஒன்று அழுத்து பிடிச்சிடும் கைஸ். காணவில்லை. என்ன இருக்கான் கோபால்
அட்டிங்களை அவனை கொல்லுங்கன்னு நினச்சிட்டு இன்னொருத்தர் இங்கிட்டு வரான். இப்போ அங்கிட்ட ஒருத்தர் ஓடணும், இங்கே ஒருத்தர் 3 பேர். இப்போ எப்படி மேலே கூடி வருவான் இல்லை கீழே கூடி வரும்னு நினச்சி மேலே கூடி வரான். யூஎம்பிட்டு போடும் ஒன்டேயோட அடுத்து இந்த பின்னாடி வேறு 2 பேர் அடிக்கிற மாதிரி சவுண்ட் இருக்குது. அவங்கள வேறு பார்க்க போகணும். ஆனால் நெக்ஸ்ட் இங்கே 2 பேர் அடிக்காமல் சவுண்டு கேட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்கிட்ட அவன் இருக்க போகிறவன் தெரில கைஸ். ரொம்ப திக்குன்னு இருக்கு. கோபாலா போவியா ஒருத்தன் கிடப்பான். அவனுக்கு அடி வேற உருவாது. அதனால என்ன செய்ய தெரியாமல் திக்கு முக்கில் கிடக்கணும். இங்கிட்ட வந்து எங்கிட்ட வேற ஒருத்தர் மண்ணில் எடுத்து இன்னொருத்தர் ரெட் கிரிமினல். வாவ், அப்போ நாட்டுக்கு இருந்தால் கடைசியில் தான் தெரியுது. முடிச்சு விட்டானே டீம் ஒய்பா. இல்லை அவன் ரெட் கிரிமினல்லாம் என்ன இருக்க போகிறான்னு தெரியும். ஓ மை காட், ஃபஸ்ட்டு மிஸ்ட்டு நம்மளை முடிச்சு விட்டுருப்பாங்க. கொல்லப்பட்ட அவன் கிறுக்கு பையன். இந்த மேலேருந்து குதிச்சு அழகாக உள்ளே வரணும். அது கூட உனக்கு தெரியும். கூட மூப்பாக இருக்கும். சொல்லிட்டு விறுன்னு ஓடிட்டு பவர் அடிக்க நினைத்து எனக்கு ஒன்றா லூட் அடிச்சுட்டு நிறைய வச்சுருந்தாங்க. இவன்ட்டு எங்கே இருக்குது லூட் அடிச்சுட்டு லூட் அடித்து முடிச்சுட்டு வேறு பிளேஸுக்கு போகலாம் சொல்லி இங்கிட்ட வந்து இங்கிட்ட இருந்து ஒன் டாப்பு ஒரு புல்லட்டில் ஸ்கேர் வா 2 புல்லட்டில் 2 ஹெட்டு 2 டவுன். எப்படி நான் ஹேக்கர் ஆகிட்டேன். எப்படி அப்படியே இவன் அடிச்சுட்டு ட்ராப்பு பக்கம் போகலான்னு பார்த்தா பாம்பு வீட்டு வந்து ஒட்டாப்பு பிடிச்சாச்சு. அதனால நம்ம இந்த மேட்சில் 22 கிலோ ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸ்கோப் போட்டு இன்னொருத்தர் அவனை முடிச்சு இன்னொருத்தர் வரான். டீம் வைபு இங்கிட்ட ஒருத்தர் வருவான். இன்னொன்று அடிக்கலான்னு பார்ப்பேன், நான் அடிக்க மாட்டேன். காரணம் மக்கள் 26 கிலோ அடிச்சிட்டேன் சோலாஸ் ஸ்குவாடில். எவ்வளோ மேலே ஒருத்தன் அவன் தான் ஓடி போகிறான். ஒன்ட்டா வெடிச்சு கீழே வந்து எப்படி மேலே ஒன்ட்டா அப்படின்னு சொல்கிறான். சைடில் வேறு அவனை போன மாதிரி இருந்துச்சு. அவனை போய் கிளியர் பண்ணான். ஒருத்தர் மண்டை போடும் மண்டை சாட்டு கொடுத்து உட்காரச்சு. இவன்கிட்ட போய் லூட்டை அடிச்சுட்டு இங்கிட்டு வந்தோம்னா அங்கே ஒரு தலையை காமிச்சு. ஆனால் தலையில் விழுகல, பாடி சாப்பிட்டு விழுந்துச்சு. அப்படி எங்கிட்ட இன்னொருத்தர் அங்கே இருந்தான். கிளியர் பண்ண வந்திருக்கான். க்ளோவால் போட்டான். எனக்கு பையன் க்ளோவால் போட்டு தலையை காமிக்கால் இருக்காங்க. நம்மளோட அட்டை நூபாக இருக்காங்க. பாவம் பையங்க. அப்படியே எங்கிட்ட வந்தோம்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெனிக்கிட்ட போட்டு வாங்க ஆம்பளை மெனிக்கிட்ட போட்டு இங்கிட்டு வந்துடும். அவனை அடித்து முடிச்சுட்டு கடைசி ஜோனு 2 அழகு தான் இருக்குது. கார்த்திக் அப்புறம் அந்த எல்லாம் திக் மூமெண்ட் திக் அப்படின்னு பவரை போட்டு அடிப்பேன். ஓயோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.